பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு மே 29ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையிலான அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பாரதிதாசன் ஆற்றிய பங்களிப்பையும் திராவிட இயக்கத்துக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள உறவையும் அவர் எடுத்துரைத்தார். பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு மே 29ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்றும் அறிவித்தார். இதையொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள் நடைபெறும் என்றும் இளம் எழுத்தாளர் அல்லது இளம் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழ்த்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். கவியரங்கங்கள் மற்றும் இலக்கிய கருத்தரங்கங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும். சிறந்த தமிழறிஞர்கள் மற்றும் இளங்கவிஞர்கள் இதில் பங்கேற்பார்கள். பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் என்ற விருது வழங்கப்படும். புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்கங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை, கவிதை மற்றும் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் மாநிலம் முழுவதும் தமிழ் இசை மற்றும் மரபு கலைகளை மையப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.